ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் எப்படி லிங்க் ஆட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் மொபைலில் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் யூடியூப் ஸ்டூடியோன்னு சர்ச் பண்ணுங்கள். ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும், அது உள்ளார போங்க. திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்டு பை Genreviews.online. நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் உள்ளார போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் ரிவ்யூஸ் சைட்டும் இது. உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணுமோ அதோட ரிவ்யூஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் எல்லோரும். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் யூடியூப் ஸ்டூடியோக்குள்ளே வந்தோடனே இந்த மாதிரி தான் உங்களுக்கு பேஜ் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் சேனலோட ஓவர் வியூ பார்த்துக்கலாம். வீடியோஸ் எவ்வளோ ரீச் ஆகிருக்கு, எவ்வளோ அக்கௌண்ட்ஸ் ரீச் ஆகிருக்கு எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்புறம் யூடியூப்பில் மானிட்டைஸ் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி நீங்கள் இதில் செக் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களோட யூடியூப் ப்ரொஃபைல்லையும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செட்டிங்ஸ் ஐக்கான் கீழே கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா அப்லோட் டிஃபால்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டைட்டில் அப்புறம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பாங்க. உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன உங்களுக்கு டைப் பண்ணணும், எந்தெந்த லிங்க்ஸ் ஆட் பண்ணணுமோ இதில் போய்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இன்ஸ்டாவோட ஐடி நான் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ நான் உங்களுக்கு என்னோடய ஃபேஸ்புக்கோட லிங்க்கை வந்து உங்களுக்கு நான் ஆட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் லிங்க் காப்பி பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் நீங்கள் யூடியூப் ஸ்டூடியோவில் வந்துட்டு அந்த மாதிரி அதே செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அந்த செட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதே சேம் அப்லோட் டிஃபால்ட்னு இருக்கும். அதுக்குள்ளார போயிட்டு அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிளிக் பண்ணி கீழே போயிட்டு உங்களோட ஃபேஸ்புக் லிங்க்கை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். கீழே வந்து சேவ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் பேஸ்ட் பண்ண லிங்க்கு வந்து சேவ் ஆகும். இல்லைனா நீங்கள் வெளியே வந்துட்டால் அப்புறம் சேவ் ஆகாது. இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் ஆல்ரெடி ப்ரீவியஸாக போட்டிருந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் பேஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். நான் ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அதே மாதிரி செட்டிங்ஸ் உள்ளே போயிட்டு அப்லோட் டிஃபால்ட் உள்ளே போயிட்டு இப்போ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவான டைட்டில் போடுறேன். 3 லேயர் ஃபோட்டோ எடிட்டிங் போட்டிருக்கேன். அதில் போட்டு இப்போது அந்த லிங்க்கை வந்து இதில் பேஸ்ட் பண்ணுறேன். அவ்வளோதான், பேஸ்ட் பண்ணிவிட்டேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு சேவ் ஆகும். அவ்வளோதான், சேவ் ஆகிடுச்சு. இனிமேல் நீங்கள் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் ஷோ ஆகும். தேங்க்யூ.